வாட் ஐ ஈட் இன் அ டே பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே மாம்பழம் தான். எல்லாருக்கும் தெரியும் மாம்பழம் சீசன் யார் விட்டு வைப்போம். அதுவும் இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் அல்வா மாரி இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பழம் சாப்பிட்டிங்கனாலே நல்ல ஃபில்டாக இருக்கும். ஸோ பத்தல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 11 போல் ஒரு ப்ரோட்டீன் பார் எடுத்துக்கோங்க. இட் கண்டெயின் ஃபுல்லி வெஜ் ஃபன்லி. ஸோ எவ்கா பாரோட ஆப்ரிகாட் ஃபிகுன்ற ஃப்ளேவர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் யூஸிங் திஸ் லைக் ப்ரோட்டீன் பார்ஸ். டெஃபினெட்லி இட் நாட் கண்டெயின் சுகர். தாராளமாக ஜிம் போகிற எல்லாருமே சாப்பிடலாம். இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் கலந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃபில்டாக இருந்துச்சு. நமக்கெல்லாம் இந்த சுகர் இல்லாமலாம் இறங்காது. ஒரு வாய் சுகர் இல்லாமல் போச்சுன்னா மறுவாய் 10 வாய்க்கு ஈக்குவலாக சுகர் சாப்பிட்ணும். சரி சாக்லேட் சாப்பிட்டேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டேரெக்டாக லன்ச் தான், வேறு எதுவும்லாம் சாப்பிடல. ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நல்லா சுட சுட ஒயிட் ரைஸு, வத்த குழம்பு, முட்டை ஃப்ரை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு காஃபியோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புற வழியில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த சூப் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சூப் தான் குடிச்சிட்டு போனேன். நைட்டு பிஜி சாப்பாடு தான். ஒயிட் ரைஸு, குருமா குழம்பு, முட்டை, மாம்பழம்லாம் வச்சு சாப்பிட்டு ஃபில்டாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.